Class 5 नई बाल सुलभ माला lesson 2 कौन क्या करता है யார் என்ன பண்றாங்க people and their work அதாவது இந்த லெசன்ல நம்ம ஹெல்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம் நம்ம நெய்பர்ஹுட்ல காப்லர் டெய்லர் மேசன் பாட்டர் அண்ட் வாஷர்மேன் ஸோ இவங்கள மாதிரி நிறைய ஹெல்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அதில் ஃபியூ ஹெல்பர்ஸ் பற்றி இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம் पूर्व परिचय वार्म अप चित्र में कौन क्या कर रहा है इन द पिक्चर हु इज डूइंग व्हाट अदर द हेल्पर्स पिक्चर्स ला सोचिए अगर हमें अपने सारे काम स्वयं करने होते तो क्या होता चर्चा कीजिए थिंक दैट इफ वी डू ऑल द वर्क आवरसेल्फ என்ன ஆகும் நினச்சி பாருங்க யார் ஹெல்ப்பும் இல்லாமல் எல்லா வேலையும் நம்மளே பார்த்தா बूझिए कौन गेस हु कपड़े को नाप कर काटता और देता फ्रॉक बना க்ளோத்ஸை மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி கொடுத்து அதை ஃப்ராக்காக பண்ணுறாங்க அது யார் தர்ஜி டெய்லர் चाक घुमाता गोलम गोल गड़े सुराही गमले बनाकर उनको बेचता है मोल வீலில் வந்து ஸ்பின் பண்ணி மண் பாண்டங்கள் பாட்ஸு அப்புறம் ஜக்கு ஃப்ளவர் பாட் இதெல்லாம் செய்கிறவங்க செஞ்சு அதை விற்கிறவங்க அது யார் கும்ஹார் பாட்டர் गंदे कपड़े धोता रगड़ रगड़ जिन्हें टुन्नू पहन घूमता अकड़ अकड़ டர்ட்டி க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா ரப் பண்ணி வாஷ் பண்ணி அதை டுன்னு வந்து போட்டுட்டு போகிறான் ஜஸ்ட் வந்து ரைமிங்காக அக்கட அக்கட அது யாரு தோபி அதாவது வாஷர்மேன் पाठ प्रवेश इंट्रोडक्शन हमारी सारी आवश्यकताओं की पूर्ति हम खुद नहीं कर सकते நம்மளோட எல்லா தேவைகளையும் நாமளே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது we cannot fulfill our needs all our needs ourselves इसके लिए हमें विभिन्न सहायकों की आवश्यकता होती है இதற்காக நமக்கு டிஃப்ரெண்ட் ஹெல்பர்ஸோட நீட் இருக்கு தேவை இருக்கு वे हर प्रकार से हमारी सहायता करते हैं அவங்க வந்து எல்லா விதத்திலும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க उदाहरण के लिए डॉक्टर बड़ई अध्यापक किसान आदि सो फॉर एग्जांपल हेल्पर्सலாம் यार डॉक्टर कारपेंटर टीचर्स फार्मर एक्सेट्रा ये सब अपने योगदान से हमारे जीवन को आरामदायक बनाते हैं இவங்க எல்லாருமே தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வழியா நம்ம லைஃபை கம்ஃபர்டபுளா ஆக்குறாங்க इस पाठ में ऐसे कुछ सहायकों का विवरण प्रस्तुत है in this lesson இத மாதிரி few helpers பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்கு இந்த லெசன்ல 6 ஹெல்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் சோல்ஜர் हम इस देश के सैनिक हैं நாங்க இந்த நாட்டுடைய सोल्जर्स हम अपने देश की रक्षा करते हैं நாங்க இந்த நாட்டை சேஃப் गार्ड பண்றோம் प्रोटेक्ट பண்றோம் जब दुश्मन हमला करता है तब हम अपने देश की सरहद की रक्षा करते हैं எப்போ எனிமி அட்டாக் பண்றாங்களோ அப்போ நாங்க இந்த நாட்டுடைய எல்லைய பார்டரை வந்து சேஃப் गार्ड பண்றோம் जब देश के किसी कोने में बाढ़ भूकंप या कोई अन्य विपदा आती है तब हम अपने देशवासियों के लिए राहत और बचाव कार्य भी करते हैं இப்போ ஏன்னா இந்த கண்ட்ரியோட எனி ஒரு கார்னர்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு ஃப்ளட்டோ எர்த்குவேக்கோ ஏன்னா எனி டிசாஸ்டர் வருதோ அப்ப நாங்க இந்த நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஒர்க்கும் நாங்க பண்றோம் सेकेंड हेल्पर फार्मर मैं एक किसान हूँ आई एम ए फार्मर मैं खेती करता हूँ और मौसम के अनुसार अनाज की पैदावार करता हूँ நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் அப்புறம் கிளைமேட்டுக்கு சீசனுக்கு ஏத்தாப்புல தானியங்கள்லாம் விளைவிக்கிறேன் मैं अपने खेतों में गेहूं चावल चना दाल गन्ना आदि फसल उगाता हूँ நான் என்னோட வயல்களில் வீட் ரைஸ் சென்னா தால் சுகர் கேன் போன்ற क्रॉप्सலாம் விளைவிக்கிறேன் मैं साग सब्जियां भी उगाता हूँ நான் ग्रीन वेजिटेबल्स கூட விளைவிக்கிறேன் धूप वर्षा सर्दी गर्मी की परवाह किए बिना मैं खेतों में मेहनत करता हूँ சன் ரெயின் கோல்டு ஹீட் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம வயல்ல ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் मैं दिन भर काम करता हूँ और शाम को मनोरंजन के लिए लोकगीत और संगीत में भी शामिल होता हूँ ஸோ நான் நாள் முழுக்க வேலை பார்க்குறேன் ஆனால் ஈவினிங் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபோக் சாங்ஸ் நாட்டுப்புற பாடல்கள் அப்புறம் பாட்டு கச்சேரி அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லையும் நான் பங்கேற்கிறேன் அட்டென்ட் பண்ணுறேன் थर्ड हेल्पर टीचर मैं एक अध्यापिका हूँ आई एम ए टीचर
मैं बालक बालिकाओं को पढ़ना लिखना सिखाती हूँ நான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் मेरा काम बच्चों को नई नई जानकारियां देना भी है என்னுடைய வேலை குழந்தைங்களுக்கு புது புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது கூட आज के बालक कल के नागरिक बनेंगे इसलिए मैं उन्हें आदर्श नागरिक बनने की प्रेरणा देती हूँ இன்னைக்கான குழந்தைங்க தான் நாளைக்கு ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் so they will become a future citizen அதனால அவங்கள ஐடியல் சிட்டிசன் ஆக்குறதுக்காக நான் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறேன் नेक्स्ट फोर्थ हेल्पर डॉक्टर मैं एक डॉक्टर हूँ आई एम ए डॉक्टर जब लोग बीमार पड़ते हैं तब मैं उनकी बीमारी का इलाज करता हूँ எப்போ மக்கள் வந்து they fall sick அப்போ அவங்களுக்கு அந்த சிக்னஸ்க்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் उनकी बीमारी पहचान कर मैं उन्हें उचित दवाई देता हूँ அவங்களுடைய சிக்னஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஆப்ட் கரெக்ட் மெடிசனை நான் கொடுக்குறேன் फिफ्थ हेल्पर फायर फाइटर मैं अग्निशामक दल का एक कर्मचारी हूँ நான் फायर एक्सटिंग्विशिंग टीम ஒரு एम्प्लॉई बड़े शहरों में कई अग्निशामक केंद्र होते हैं बिग सिटीज़ நிறைய फायर एक्सटिंग्विशिंग सेंटर्सலாம் இருக்கும் अगर किसी इलाके में आग लग जाती है तो हमारा दल तुरंत उस स्थान पर पहुंच जाता है सपोज एनी ஏரியால தீ பிடிச்சிருச்சுன்னா அப்போ எங்களுடைய டீம் அந்த இடத்துக்கு உடனே இமீடியட்டா ரீச் ஆயிடுவோம் आग बुझाने वाली गाड़ी का रंग लाल होता है जिसे दमकल कहते हैं அந்த தீ அணைக்கக்கூடிய வண்டி ரெட் கலர்ல இருக்கும் அதை நம்ம ஃபயர் இன்ஜின்னு சொல்லுவோம் दमकल पर पानी की बड़ी टंकी होती है இந்த ஃபயர் इंजन பெரிய ஒரு வாட்டர் टैंक இருக்கும் पाइप की सहायता से इस टंकी से पानी तेज धार से बाहर निकलता है जो आग को बुझा देता है ஒரு பெரிய லாங் பைப்போட உதவியோட இந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல ஃபயர் இன்ஜின்ல அதுல இருந்து தண்ணி பயங்கர ஃபாஸ்டா ஸ்பீடா ஃப்ளோ ஆகி வெளியில வரும் ஸோ அது மூலியமா தீயை வந்து ஈஸியா அணைக்க முடியும் अपना जीवन खतरे में डालते हुए हम आग की चपेटे में आए लोगों की जान भी बचाते हैं we put our lives in danger எங்க உயிரையும் பணைய வச்சு நாங்க இந்த தீயில மாட்டிக்கிட்ட மக்களை அவங்க உயிரை நாங்க காப்பாத்துவோம் लास्ट सिक्स्थ हेल्पर वन सिविल इंजीनियर मैं सिविल इंजीनियर हूँ आई एम ए सिविल इंजीनियर मैं सड़कों बांधों पुलों इमारतों आदि की रूपरेखा तैयार करता हूँ ना रोड्स डैम्स ब्रिजेस बिल्डिंग्स ओडे डिजाइन ला रेडी பண்ணுவேன் मैं इनके निर्माण और रखरखाव में सहायता करता हूँ நான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்லலாம் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ இதோட ஹெல்பர்ஸ் பற்றி முடிஞ்சிருச்சு हम सब सहायक आपके जीवन को आसान बनाते हैं ஸோ நாங்கள் எல்லா ஹெல்பர்ஸும் உங்கள் லைஃப்பை ரொம்ப ஈஸியாக ஆக்குறோம் சுலபமாக ஆக்குறோம் हमने सीखा what we have learned in this lesson हमें आरामदायक जीवन जीने के लिए अनेक सहायकों की आवश्यकता होती है நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்றதுக்காக மெனி ஹெல்பர்ஸ் உடைய நீட் தேவை ஏற்படுது उसी प्रकार देश को उन्नति के मार्ग पर ले जाने के लिए हम सबके योगदान की आवश्यकता होती है ஸோ சிமிலர்லி நம்ம நாட்டை வந்து முன்னேற்றத்தின் வழியில கொண்டு போறதுக்காக நம்ம எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுமே தேவைப்படுது தேங்க்யூ